ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சப்ஸ்டேஷனில் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த சப்ஸ்டேஷனுக்குள்ளே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு மேஜராக யூஸ் பண்ணுற 10 எக்யூப்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 எக்யூப்மெண்ட் இல்லாமல் இந்த பவர் ஸ்டேஷனில் ஒர்க் ஆகாது. இந்த 10 எக்யூப்மெண்ட் வந்து வெரி பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நேம் நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பஸ் பார். நம்ம வீடுங்களில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா ஒயரை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பவர் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன் இது எல்லா இடத்துலையுமே வந்து பஸ் பாரை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பஸ் பார் வந்து பார்த்தோம்னா காப்பர் இல்லை அலுமினியம் கண்டக்டரால் செஞ்சுருக்கோம். காப்பரும் அலுமினியம் கரண்ட்டை நல்லா கடத்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து அதிகமான கரண்ட் யூஸ் பண்ணுறதால நம்ம யூஸ் பண்ணுற கண்டக்டர் வந்து ஒயராக இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது, ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது, ஃபயர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த காப்பர் கண்டக்டரையும் அலுமினியம் கண்டக்டருமே அதுக்கு மேலே இன்சுலேஷன் எதுவும் கொடுக்காம வெறும் பாராகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து பஸ் பார்னு சொல்கிறோம். இந்த பஸ் பாரை வந்து பவர் சிஸ்டத்தில் நம்ம இன்கமிங் லைன்ஸ், அவுட் கோயிங் லைன்ஸ் இது போல் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சிங்கிள் ஃபேஸ் லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 3 ஃபேஸ் சர்வீஸுக்கும் இந்த பஸ் பார்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பஸ் பாரில் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் பஸ் பார், இன்னொன்று டபுள் பஸ் பார், மூணாவது டைப்பு ரிங் பஸ் பார். இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அடுத்த எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா இன்சுலேட்டர். கரண்ட்டாக கடத்தாத பொருளை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இந்த இன்சுலேட்டர் வந்து ப்ரோசிலின் மெட்டீரியலால் செஞ்சுருப்பாங்க. அதாவது சீன களிமண்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த ப்ரோசிலின் மெட்டல் வந்து கரண்ட்டாக கடத்தாது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து ரப்பரையோ இல்லை மரத்தையும் யூஸ் பண்ணும்போது ரப்பரும் மரமும் வந்து ஹீட்டால் அஃபெக்ட் ஆகும். அதனால் வந்து அதை விட ப்ரோசிலின் மெட்டல்ன்றது அட்வான்டேஜ். அதனால் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற எல்லா இன்சுலேட்டருமே வந்து ப்ரோசிலின் மெட்டீரியலால் செஞ்சுருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த இன்சுலேட்டர் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் ஒயர் போகும். அது வந்து கீழே ஒரு சப்போர்ட்டர் இருக்கும். அந்த சப்போர்ட்டருக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டருக்கும் எந்த ஒரு லீக்கேஜ் கரண்ட்டும் உருவாகாத அளவுக்கு நடுவில் இன்சுலேட்டிங் பண்ணும். அதாவது மேலே போகிற லைனில் போகிற கரண்ட் வந்து கீழே கம்பத்து வழியாக பூமிக்கு போகாத அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்சுலேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக 5 டைப் இன்சுலேட்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது பின் டைப் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், ஸ்டே டைப் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர், சேக்கிள் டைப் இன்சுலேட்டர். இந்த இன்சுலேட்டரை பற்றியும் இதோட டைப்ஸை பற்றியும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இது நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா ஐசோலேட்டர் சுவிட்சஸ். இந்த ஐசோலேட்டர் ஒரு பெரிய சைஸ் சுவிட்ச் போல தான் ஒர்க் ஆகும். இது சப்ஸ்டேஷனில் எதனா வந்து பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு ஏரியாவில் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு போகிற கரண்ட்டை கட் பண்ணுறதுக்காக இந்த ஐசோலேட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு 2 லைனுமே ஒன்றா ஜாயின் ஆகிட்ருக்கும். அப்படி ஜாயின் ஆந்துச்சுன்னா சப்ளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இந்த சப்ளையை நம்ம கட் பண்ணணும்னு நினச்சினா அந்த இடத்துல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுவிட்சை யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஐசோலேட்டர் சுவிட்சை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐசோலேட்டர் செப்பரேட்டாக அந்த இடத்துல நடக்கிற கரண்ட் ஃப்ளோவை கட் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா லைட்னிங் அரெஸ்டர். இதை தமிழில் இடிதாங்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட். ஏன்னா சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற எல்லா பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்டுமே காஸ்ட்லி ரொம்ப ஹையாக இருக்கும். எதிர்பாராத விதமாக இடி மின்னல் உருவாகி நம்ம சப்ஸ்டேஷன் மேலே விழுந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடிமின்னல்லேருந்தும் சர்ஜில் இருந்தும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த லைட்னிங் அரெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லைட்னிங் அரெஸ்டர்லேயும் நிறைய டைப் இருக்குது. இந்த லைட்னிங் அரெஸ்டரை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான எக்யூப்மெண்ட்டு சர்க்யூட் பிரேக்கர். இந்த சர்க்யூட் பிரேக்கர் முக்கியமான 2 வேலையை செய்யுது. ஒன்று சுவிட்சாக ஒர்க் ஆகுது, இன்னொன்று ஃபால்ட் ஏற்படும் போது ஐசோலேட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த 2 ஒர்க்கையும் சேர்ந்து பண்ணுறதால இந்த சர்க்யூட் பிரேக்கர்ன்றது ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்டு சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்டில். பொதுவாகவே இந்த சர்க்யூட் பிரேக்கரை வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நார்மல் வோல்டேஜ் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு போகும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஏற்படுத்தாது. இதுவே எதிர்பாராத விதமாக அதிக ஒரு வோல்டேஜ் உருவாகும் போது, அதிக கரண்ட் உருவாகும் போது, இல்லை ஃபால்ட்டு கரண்ட் உருவாகும் போது அது அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு போயிட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு பதிலாக இந்த சர்க்யூட் பிரேக்கர் அப்படி சப்ளை ஹை வோல்டேஜ் போகும்போதே அந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து ஆஃப் ஆகிடும். இதனால் அந்த எக்யூப்மெண்ட்டு வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ இதனால தான் வந்து சர்க்யூட் பிரேக்கரை எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சர்க்யூட் பிரேக்கரில் நிறைய டைப் இருக்குது. எம்சிபி சுவிட்சு, இஎல்சிபி, ஆர்சிசிபி, ஏர் சர்க்யூட் பிரேக்கர், வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர், SF6 சர்க்யூட் பிரேக்கர், இது போல் நிறைய சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது. இந்த சர்க்யூட் பிரேக்கரை பற்றியும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டு பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஒரு சப்ஸ்டேஷனில் முக்கியமான வேலை செய்யுது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட விலையும் வந்து அதிகமாக இருக்கும்.
ஒரு சப்ஸ்டேஷனுக்குள்ளே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் அப் ஃபங்க்ஷனை பண்ணுது, ஆஸ் வெல் அஸ் ஸ்டெப் டவுன் ஃபங்க்ஷனும் பண்ணுது. அதாவது கம்மியாகிற வோல்டேஜை அதிகமாகவும் எடுத்து கொடுக்கும், அதே போல் அதிகமாகிற வோல்டேஜை கம்மியாகவும் எடுத்து கொடுக்குற வேலையை செய்யுது. அடுத்ததாக நம்ம சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற இன்னொரு எக்யூப்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த லைனில் போகிற வோல்டேஜை செக் பண்ணிக்கலாம், அதே போல் பார்த்தோம்னா கரண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜை செக் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரை பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரும், கரண்ட்டை செக் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மரை சிடி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு லைனில் போகிற வோல்டேஜும் கரண்ட்டையும் செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரு பவர் ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்டில் முக்கியமாக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்யூப்மெண்ட் மீட்டரிங் அண்டு இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா நம்ம ஒரு பவர் சர்க்யூட்டில் போகிற வோல்டேஜ், கரண்ட்டு, அதில் யூஸ் பண்ணுற எனர்ஜி மீட்ரு எவ்வளோ ரீடிங் போகுது, இல்லை பவர் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக, இதுபோல் இண்டிகேஷன் அண்டு மீட்ரிங் செக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தோம்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட்டு தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு பவர் ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட்ஸ் இருந்தால் அது கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோஸை நம்ம சேனலை தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.